ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு டியூஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ண ட்ரேட் பிளான் ஷீட் இது தான். பட் இந்த ட்ரேட் பிளான் ஷீட் படி இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்காதனால நம்ம எந்த இதுலேயும் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற விஷயம்தான், ட்ரேட் என்ட்ரி கிடைக்கலங்கிறதுக்காக ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம். ஓகே, இப்போது நாளைக்கான ட்ரேட் பிளான் ஷீட்டை கிரியேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலில் கால்குலேட் பண்ணுறது மூலிமா நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமான்னு ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் ரேஞ்ச் பார்க்கும்போது 82.2 இது ஒரு மாடரேட் சிபிஆர் டைப்பை இண்டிகேட் பண்ணுறதுனால நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் செட்டப் ரிவர்சல் சாதகமாக நம்ம கிரியேட் பண்ணணும். எப்போல்லாம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குதோ அப்போல்லாம் 945 மேலே ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் டார்கெட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே செட் பண்ணுவோம். எதுக்காகனா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கத்தில் வரைக்கும் போய் அது டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம 10 பாயிண்ட்ஸ் முன்னாடியே டார்கெட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை பொறுத்தவரை நம்ம ஸ்ட்ராட்டஜியில் 45 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ட்ரி லெவல்ஸில் இருந்து கன்சிடர் பண்ணுவோம். 45 பாயிண்ட்ஸ் எதுக்காகனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஏடிஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸாக இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி சாதாரணமாக 5 மினிட்ஸில் 45 பாயிண்ட்ஸ் டு 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிறது இதோட மீனிங். ஸோ அதனால் மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணுவோம். சினாரியோ 1, மார்க்கெட் நாளைக்கு அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய் R1 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R1 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேக் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே R1ங்கிறது 49,170 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 49,160 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது அப்பர் சிபிஆர் லெவலான 49,018லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 49,028 நம்ம டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் டவுன் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான R1லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 49,215 நம்ம ஸ்டாப் லாஸ் அங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.4 இருக்குது. நான் அப்ராக்சிமேட் என்ட்ரி 10ன்னு வச்சதுனால இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மேபி அது 20, 30, 40 போகும்போது இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2க்கு மேலே இருந்தால் நம்ம என்ட்ரி ஆகலாம்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒருவேளை இந்த 2க்கு கீழே போகும்போது நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். ஒருவேளை உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 2, ஒருவேளை பேங்க் நிஃப்டி R1க்கும் R2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி 945க்கு மேலே R2 நியர்பையாக ட்ரேட் ஆகணும். பட் R2வை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் R2 நியர்பையாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R2ங்கிறது 49,446 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே 49,436 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுறோம்னா 49,180 நம்ம டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் டவுன் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான R2லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடும்போது 49,491 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 4.7 இருக்குது. இதை நீங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக போட்டு மெயின் டார்கெட்டான R1 ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். R1 ரீச் ஆகிடுச்சுங்க பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டில் வருது. அதாவது பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S1 பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் S1 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது நம்மளோட என்ட்ரி கிரிட்டேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ மார்க்கெட் புல்பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S1ங்கிறது 48,701 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 48,711 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 48,926.2 நம்ம டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்.
அண்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான S1லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போடும்போது 48,656 நம்ம ஸ்டாப் லாஸ் அங்கே மெயின்டைன் பண்ணணும். அந்த இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 3.9 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 4, பேங்க் நிஃப்டி ஒருவேளை S1க்கும் S2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகி S1லேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து S2 நியர்பையாக ட்ரேட் ஆகும்போது S2வை பிரேக் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி புல் பேக் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். இங்கே S2ங்கிறது 48,508 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 48,518 நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது 48,691 நம்ம டார்கெட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஸ்டாப் லாஸ்ங்கிறது டார்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி இருக்கிறதுனால நம்ம என்ட்ரியான S2லேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே கன்சிடர் பண்ணும்போது 48,463 நம்ம இங்கே ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 4.1 இருக்குது. மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு மெயின் டார்கெட்டான S1 ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். S1 ரீச் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆயிடணும். சினாரியோ 5, ஒருவேளை பேங்க் நிஃப்டி லோவர் சிபிஆர் லெவலுக்கும் அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் நடுவிலேயே ட்ரேட் ஆகி அப்பர் சிபிஆர் லெவல் நெருங்கும் போது அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அப்பர் சிபிஆர் பக்கம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் ஃபியூச்சரை செல் பண்ணியோ லோவர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஒருவேளை அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் லோவர் சிபிஆர் பக்கம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகி அப்பர் சிபிஆர் லெவலுக்கு போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப்பர் சிபிஆர் லெவலில் டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். பட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆகலாம். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.1 இருக்கிறதுனால நாளைக்கு இந்த ட்ரேட் செட்டப்பில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பாயிண்ட் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.